ஒரு கேப்டனா ஐபிஎல்ல டிராஃபி வின் பண்ணியும் இந்தியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்காட்டியும் இன்னைக்கு மக்களின் கேப்டனா மாறின ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி அவருடைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி மூலியமா தெரிஞ்சுக்கலாம். 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ்ல டே 63 இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1994ல மும்பைல உள்ள செம்பூர்ன்ற ஒரு ஊர்ல ஸ்ரேயஸ் ஐயர் பிறக்கிறாரு. சின்ன வயசுல கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது, ஃபுட்பால்லையும் ஒரு ஸ்கில்டு பிளேயரா இருக்கிறாரு. ஆனா 11 வயசுல கிரிக்கெட்டை கெரியரா சூஸ் பண்றாரு. 19 வயசுல மும்பையோட ரஞ்சி டிராஃபி டீமுக்கு டெபியூ பண்றாரு. அந்த சீசன் 800க்கு மேல ரன் அடிச்சு எல்லா ஐபிஎல் டீம்ஸையும் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. 2015 ஐபிஎல்ல இவரை டெல்லி டேர் டெவில்ஸ் 2.5 crores இவரை வாங்குறாங்க. அந்த டைம்ல ஒரு அன்கேப் பிளேயரா இவர் தான் அதிகமான வேலைக்கு வாங்கப்படுறாரு. அந்த வருஷமே எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டும் வாங்குறாரு. இதனால இந்தியன் டீம்லயும் செலக்ட் ஆகுறாரு. ஆனா இவரோட உண்மையான சேலஞ்சே 2018 ஐபிஎல்ல நடக்குது. அந்த டைம்ல டெல்லிக்கு கேப்டன் பண்ணிட்டு இருந்த கௌதம் கம்பீர் திடீர்னு மிட் சீசன்ல கேப்டன்ஷிப்பை ரிசைன் பண்றாரு. அண்ட் டெல்லி மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கேப்டன்ஷிப்பை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த சீசன்ல இருந்து டெல்லியோட ஃபார்ச்சூனே மாறுது. 2020ல ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே டெல்லியை அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸுக்கு கூட்டு போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஷோல்டர் இன்ஜுரி, பேக் இன்ஜுரினால இந்தியாவுக்கும் சரி ஐபிஎல்லையும் ஒரு சீசன் ஃபுல்லா ஆட முடியாம போகுது. பிசிசிஐயும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து இவரை தூக்குறாங்க. தன்னோட கெரியரோட டவுன்ஃபால்ல இருந்தும் சோர்ந்து போகாம திரும்பவும் வராரு. 2024 ஐபிஎல்ல கேகேஆரோட கேப்டனா உள்ள வந்து கேகேஆருக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த ஐபிஎல் ஆக்ஷன்லயே கேகேஆர் இவரை ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் அதே வருஷம் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 26.75 crores ரெண்டாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா பஞ்சாப் கிங்ஸ் இவரை வாங்குறாங்க. அண்ட் அந்த வருஷம் ஒரு கேப்டனா ஒரு லீடரா பஞ்சாபை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போறாரு. என்னதான் அவரோட கேப்டன்ஷிப் ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணாலும் இந்தியன் டீம்ல இவருக்கு கேப்டன்ஷிப் கிடைக்காட்டியும் இன்னைக்கு மக்களோட கேப்டனா மாறி இருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர்.